சில முஸ்லிம் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பல வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். குருக்கள் மடம் சம்பந்தமாக அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இருந்தவர், அவர் நீதி அமைச்சராக இருந்தார். அதே போல பல அமைச்சர்களாக இருந்த அவர்கள் இன்றைக்கு குருக்கள் மடம் சம்பந்தமாக கூட பல பிரச்சனைகள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். எங்கள் பிரதி அமைச்சர் முனவர் அவர்கள் இன்றைக்கு பல சட்ட நடவடிக்கைகளை எடுத்து முஸ்லிம்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வருங்காலத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்க காலத்தில் முஸ்லிம் பெண்கள் பஸ்களில் அவர்களுடைய மார்க்க கடமையை சோலை கூட போட்டுக்கொண்டு சொல்ல முடியாத நிலைமை, தொப்பியை போட்டுக்கொண்டு செல்லக்கூட இல்லாமல் இருந்த நிலைமையில் பல முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பேசாமல் இருந்தார்கள். இப்பொழுது முஸ்லிம்களுக்காக இந்த இனவாதம் இல்லாத எங்கள் அரசாங்கத்தில் எடுத்து செல்லக்கூடிய நல்ல திட்டங்களை அவர்கள் செய்ய விடாமல் தடுப்பதற்கும் முஸ்லிம் மக்கள் இன்றைக்கு என்பிபியுடன் இருக்கிறார்கள், அவரை தூரப்படுத்துவதற்கும் இவர்கள் பாரிய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். 4 சட்ட திருத்தங்கள் சம்பந்தமாக விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. அதில் பிரதானமாக விளையாட்டு சமுர்த்தி இரப்பர் சம்பந்தமாக இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது. விளையாட்டு எங்கள் வாழ்க்கையில் பிணைந்த ஒரு விடயமாகும். விளையாட்டின் மூலம் எமது உடலை சீராக வைத்துக்கொள்ள முடியும். எமது உடம்பு சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் எமது வேலைகளை சிறப்பாக செய்வதற்கும் விளையாட்டு எமக்கு உதவுகின்றது. என்றாலும் கிராமங்களில் முன்னரை போல் விளையாட்டில் முக்கியத்துவத்தை உணர்ந்து இப்பொழுது விளையாடுவதில்லை. இதற்கு இன்றைய வேலைப்பளு மிகுந்த வாழ்க்கை முறையும் காரணம். அதனுடன் விளையாட்டு செய்வதற்கு ஏற்ற இடங்கள் இல்லாமையும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இதற்காக எங்கள் அரசாங்கம் கிட்டத்தட்ட 5500 மில்லியன் ரூபாயில் விளையாட்டை மேம்படுத்துவதற்காக பல வேலை திட்டங்களை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இதற்காக எமது அரசாங்கம் மத்திய மாகாணத்தில் உள்ள விளையாடக்கூடிய ஆனால் விளையாடாமல் கைவிடப்பட்டுள்ள இடங்களை இனங்கண்டு இதனை புனர்நிர்மாணம் செய்வதற்கான செயல் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் எல்லோரும் அறிந்த விடயம் தான் கிரிக்கெட் விளையாட்டுக்கு மாத்திரமே அதிக முக்கியத்துவம் முன்னர் கொடுக்கப்பட்டு வந்தது. வழங்கப்படுகிறது. ஆனால் எமது வாலிபால், கிராமங்கள் முன்பு ஃபுட்பால், அதே போல எல்லே போன்ற இன்னும் பல விளையாட்டுக்கள் பிரபல்யம் அடைந்ததாக இருந்தது. அவை தற்பொழுது எம்மிடமிருந்து அறுதிக்கொண்டு செல்கின்றது. இவற்றை மீண்டும் உயிர்ப்பித்து கிராமங்களுக்கு அதனை எடுத்து சென்று மக்கள் சிறப்பாக ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்புடனும் வாழ்வதற்கு முயற்சிகளுக்கு எமது அரசாங்கம் எடுத்து வருகிறது. கடந்த 76 வருடங்களாக இருந்து வந்த சட்ட திட்டங்களை இன்றும் விளையாட்டு கழகங்களில் உள்ள பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கு இயலாமல் இருப்பதனால் எமது அரசாங்கம் இந்த திட்டங்களை மாற்றி விளையாட்டு கழகங்களின் சிறந்த தொழில்பாட்டுக்கு உதவ முன்வந்துள்ளது. எனவே அது தொடர்ந்து ஒரு நபருக்கு 8 வருடங்களுக்கு மேல் தலைவராகவோ அல்லது செயலாளராகவோ செயலாற்றுவதை தவிர்த்து புது நபர்களுக்கு அந்த பதவிகளை கொடுத்து விளையாட்டு கழகங்கள் சிறப்பாக தொழிற்படுவதற்குரிய சட்ட திட்டங்களை எமது அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. மேலும் உங்களுக்கு தெரியும், விளையாட்டின் காரணமாக தொற்றா நோய்கள் ஏற்படுவதை குறைத்து கொள்ளலாம். மேலும் இன்றைய இளைஞர்கள் அதிகமானோர் போதைப் பொருள்களின் அடிமைகளாக இருக்கின்றனர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இவர்களை விளையாட்டின் மூலம் அந்த போதைப் பொருள்களை விடுபடுத்தி நல்ல பிரஜைகளாக நாட்டுக்கு பிரயோசனமுள்ள இளைஞர்களாக எங்களுக்கு வருங்காலத்தில் ஈடுபடுத்த முடியும். அதற்காக
எங்கள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க விளையாட்டை எமது நாட்டில் வளப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், எமது நாட்டின் கிரிக்கெட் விளையாட்டு பாரிய வீழ்ச்சியை கண்டு வருகிறது. இதற்கு காரணம் கிரிக்கெட் சபையில் அரச தலையீடு காணப்பட்டமை ஆகும். எமது நாட்டின் கிரிக்கெட் டீம் தெரிவு செய்யும் போது அரசு தலையீடு இருந்தமை நாம் கண்ணூடாகவே பல சந்தர்ப்பங்களில் காணக்கூடியதாக இருந்தது. எமது அரசாங்கம் இந்த நிலைமையினை முற்றிலும் மாற்றி அமைத்து விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் டீமில் இடம் கொடுப்பதற்கு முயற்சிகளை எடுத்துள்ளோம். அதன் மூலம் வரக்கூடிய காலங்களில் இலங்கைக்கு உலகக்கோப்பையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை எமது அரசாங்கம் நிச்சயமாக எடுத்து கொடுக்கும். அதே போல 2017ஆம் ஆண்டு கொண்டு வந்த சமுர்த்தி திட்டத்தின் மூலம் அந்நேரம் சமுர்த்தி அமைச்சராக இருந்த எஸ்பி திசாநாயக் அவர்கள் எந்த தகுதியும் இல்லாத, குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஓயல் கூட பாஸாகாத 300க்கு பேருக்கும் அதிகமானவர்களுக்கு வேலையை கொடுத்து அந்த திணைக்களத்தை இன்று பாதாளத்தில் இட்டுள்ளார். அதற்கு உதாரணமாக பல விடயங்களை எங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியும். அதே போல தொழிலுக்கு அச்சுறுத்தலும் ஏற்பட்டுள்ளது. எமது அரசாங்கத்தின் கீழ் அவர்களின் நலன் கருதி பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு முயற்சிகளை எடுத்துள்ளோம். அடுத்து இந்த தலைப்புக்கு சம்பந்தமில்லாத ஒரே விடயமாக இருந்தாலும், எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் 159 பேர் அரசாங்க கட்சியில் இருப்பதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்கள் பிரதேசத்தில் உள்ள பல பிரச்சனைகளை நாங்கள் இங்கே பேசுவதற்கு கடமை உள்ளது. அடுத்து இந்த முக்கியமாக சொல்ல வேண்டும், கம்பளை நகரசபை பற்றி நகரசபை தலைவர் இருக்க அவர்கள் நகரசபைக்கு உருத்தான கம்பளையில் ஆகக்கூடிய பெறுமதியுள்ள கிட்டத்தட்ட ஒரு பேச்சஸ் 1 கோடி ரூபாய்க்கு செல்லக்கூடிய 20 பேச்சஸுக்கும் கூடுதலான ஒரு இடத்தை தனியார் ஒருவருக்கு சொல்லப்போனால் சஜப கட்சியை சேர்ந்த அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு எலெக்ஷனில் போட்டி போட்டு ஒருவருக்கு கொடுப்பதற்கு பாரிய முயற்சியை எடுத்துக்கொண்டுள்ளால், முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். என்பிபி அங்கத்தவர்களும் அடுத்த கட்சிகளை சேர்ந்த, உண்மையில் சொல்லப்போனால் அவங்களுக்கு சபையை நடத்துவதற்கு உதவி செஞ்ச பல கட்சிகள் சேர்ந்த அனைவரும் எதிர்த்து அந்த பிரச்சனையை இன்று தீர்த்துள்ளார்கள். ஆனாலும் வரக்கூடிய காலங்களில் கூட அதை மீண்டும் அவர் மகாசபாவைக்கு எடுத்து சென்று அந்த நபருக்கு பெற்றுக் கொடுக்க இருக்கிறார். அதை கட்டாயம் எமது அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும். நாங்கள் சொல்லும் போதெல்லாம் கம்பளை நகரசபைக்கு பார்க்கிங் வசதி இல்லை, அதுக்கான அரசாங்கத்தில் உள்ள இடங்களை தாருங்கள், கோஆபரேட்டிவ் போடுவதற்கான இடங்களை தாருங்கள் என்று எந்த வேளையிலும் எங்களுக்கு கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர் அந்த இடங்களை எடுத்து தனியாருக்கு விற்று பணம் சம்பாதிப்பதில் தான் முக்கியமாக குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போல எங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர் இம்ரான் மௌரூஃப் அவர்கள் இப்பொழுது பேசும்போது ஒரு விடயத்தை முக்கியமாக கூறிக்கொண்டிருந்தார். முஸ்லிம் தாதிமாருக்கு இன்றைக்கு உடைகளை அணிந்து கொண்டு வைத்தியசாலைகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் சொன்னார். அது நிச்சயமான ஒரு பொய்யான ஒரு கதையாக இருக்கின்றது. ஒரு சில இடங்களில், அதாவது முன்னால் தெரிவு செய்யப்பட்ட அரசு அதிகாரிகள் எங்களுடன் இல்லாத சில அரசு அதிகாரிகளுடைய வேலை காரணமாகத்தான் அது சம்பந்தமான பழைய விடயங்கள், ஒரு சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நாங்கள் எங்கள் ஜனாதிபதி அவர்கள் கவனத்துக்கும் எடுத்து சென்று, அதே போல எங்கள் அமைச்சரிடம் எடுத்து சென்று அதை நிச்சயமாக முஸ்லிம் பெண்களுடைய உடை சம்பந்தமான பிரச்சினையை நிச்சயமாக நாங்கள் நிவர்த்தி செய்வோம். அதே போன்று சில முஸ்லிம்
அமைச்சர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பல வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். குருக்கள் மடம் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இருந்தவர், அவர் நீதி அமைச்சராக இருந்தார். அதே போல பல அமைச்சர்களாக இருந்த அவர்கள் இன்றைக்கு குருக்கள் மடம் சம்பந்தமாக கூட பல பிரச்சனைகள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அது சம்பந்தமாக எங்கள் பிரதி அமைச்சர் முனவர் அவர்கள் இன்றைக்கு பல சட்ட நடவடிக்கைகள் எடுத்து முஸ்லீம்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வருங்காலத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார். அதே போல் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மக்களுக்காக எங்கள் ஜனாதிபதி என்றும் உழைத்து கொண்டுதான் இருக்கின்றார். அதை நாங்கள் நிச்சயமாக கூறிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்க காலத்தில் முஸ்லீம் பெண்கள் பஸ்களில் அவர்களுடைய மார்க்க கடமையை உதாரணத்துக்கு சொல்ல போனால் சோலை கூட போட்டுக்கொண்டு சொல்ல முடியாத நிலைமை, தொப்பியை போட்டுக்கொண்டு செல்லக்கூட இல்லாமல் இருந்த நிலைமையில் இங்கு இருந்த பல முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பேசாமல் இருந்தார்கள். இப்பொழுது முஸ்லிம்களுக்காக இந்த இனவாதம் இல்லாத எங்கள் அரசாங்கத்தில் எடுத்து செல்லக்கூடிய நல்ல திட்டங்களை அவர்கள் செய்ய விடாமல் தடுப்பதற்கும் முஸ்லிம் மக்கள் இன்றைக்கு என்பிபியுடன் இருக்கிறார்கள், அவரை தூரப்படுத்துவதற்கும் இவர்கள் பாரிய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும் பிரதி சபாநாயகர் அவர்களே, முஸ்லிம்களுக்கு இந்த அரசாங்கத்தில் எந்தவித அனுமதியும் நடக்க மாட்டாது. அது நடைபெறுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. எதிர்க்கட்சியில் உள்ள முஸ்லிம் உறுப்பினர்கள் சும்மா பொய்யான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமர்த்தாமல் இருந்தால் அதுவே முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய பாரிய நலவாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.